வணக்கம். சென்டாக் கல்வி உதவித்தொகைக்கு ஆண்டிற்கு 44 கோடி ரூபாய் அரசிற்கு தேவைப்படுகிறது என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை சட்டசபையில் சென்டாக் கல்வி உதவித்தொகை குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் கட்டண நிர்ணய குழு அமைக்கப்படுகிறது என்றும், சென்டாக் மூலம் தேர்வாகும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். ஆனால் கடந்த காலத்தில் அறிவித்ததை தர முடியவில்லை. தற்போது 57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும், சென்டாக் கல்வி உதவித்தொகை வழங்க ஆண்டிற்கு 44 கோடி ரூபாய் அரசிற்கு தேவைப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் ரோடியார் மில்லை இயக்க வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றும், மத்திய தொழில் சட்டக்குழு வந்து மில்லை ஆய்வு செய்துவிட்டு சென்றுள்ளது என்றும், அந்த குழுவின் பரிந்துரை மத்திய அரசிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் மில்லை இயக்க நடவடிக்கையை அரசு எடுத்து வருவதாக கூறினார். மேலும் வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றில் புதிய பாலம் அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும், எனவே 34 கோடியே 42 லட்சத்தில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு புதிய பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவை மேட்டுப்பாளையம் கனரக ஊர்தி முனையத்தை தங்களுக்கே ஒப்படைக்க கோரி லாரி உரிமையாளர்கள் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவை சந்தித்து மனு அளித்தனர். புதுவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள கனரக ஊர்தி முனையத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி சரக்கு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கடந்த 17ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில், சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி கனரக ஊர்தி முனையம் அமைந்துள்ள இடத்தில் ஐடி பார்க் அமைக்கப்படும் என்று அறிவித்ததால் அதற்கு கண்டனம் தெரிவித்து மேட்டுப்பாளையத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டுச் சென்றனர். ஆளுநர் மாளிகை நோக்கி சென்ற அவர்கள் அனுமதி பெற்றவுடன் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு தலைவர் நல்லத்தம்பி தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவை சந்தித்து மனு அளித்தனர். அதன் பின்னர் நல்லத்தம்பி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கனரக ஊர்தி முனையத்தில் போதிய வசதி இல்லாததால் இதனை கண்டித்து கடந்த 3 நாட்களாக காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் முதல்வர் ரங்கசாமி அங்கு ஐடி பார்க் அமைக்கப் போவதாக அறிவித்துள்ளார். இதனை கண்டிப்பதாகவும், இந்த பிரச்சனையில் ஆளுநர் தலையிட்டு உரிய இடத்தை தங்களுக்கே வழங்க வேண்டும், இல்லையென்றால் லாரி போராட்டம் தீவிரமடையும் என்று தெரிவித்த அவர், தொடர்ந்து இன்னும் 2 நாட்களில் பெட்ரோல் டீசல் கேஸ் லாரிகளும் புதுவைக்குள் வராது என்று கூறினார். கடந்த 2008ஆம் ஆண்டு ட்ரக் டெர்மினல் அடிக்கல் நாட்டிய இன்றைய முதல்வர்கள் கடந்த 17ஆம் தேதி அன்று அந்த இடத்திலே மேட்டுப்பாளையத்திலே ட்ரக் டெர்மினலாக வழங்கப்பட்ட 30 ஏக்கர் இடத்தினை ஐடி பார்க் அமைப்பதாக உத்தரவிட்டுள்ளார்கள். அந்த உத்தரவினை வாபஸ் பெற வேண்டி இன்றைய தினம் மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து சட்டசபையிலே முதல்வர்கள் அறிவித்த அறிவிப்பினை வாபஸ் பெற வேண்டுகோள் விடுத்துள்ளோம். மேதகு ஆளுநர் அவர்களும் கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுத்துள்ளார்கள் வாபஸ் வாங்குவதற்கு. அந்த வாபஸ் வாங்கி அந்த இடத்தினை எழுத்தப்பூர்வமாக எங்களுக்கு ட்ரக் டெர்மினலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டோடு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குகின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இன்று காய்கறிகளை நிறுத்தியுள்ளோம். நாளை மறுதினத்திலிருந்து பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு வருகின்ற டீசல், பெட்ரோல், எல்பிஜி கேஸ் போன்ற அனைத்து தரப்பட்ட பொருட்களையும் நிறுத்தி எங்களது போராட்டத்தினை தீவிரப்படுத்த உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையை சிறந்த முன்னோடி மருத்துவமனையாக மாற்ற அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக ஜிப்மர் இயக்குநர் ரவிக்குமார் தெரிவித்தார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை கடந்த 1964ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி முதுநிலை மருத்துவக் கல்லூரியாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் தரம் உயர்த்தப்பட்டு 50வது ஆண்டு துவங்குவதை முன்னிட்டு பொன்விழா ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவினை ஜிப்மர் இயக்குநர் ரவிக்குமார் துவக்கி வைத்து பேசுகையில், பொன்விழா ஆண்டினை முன்னிட்டு ஜிப்மரில் சர்வதேச அளவிலான கல்வி மாநாடுகள், தொடர் மருத்துவ கருத்தரங்குகள் நடத்தப்படும் மற்றும் சிறப்பு மலர் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் மருத்துவமனையின் ஆராய்ச்சி திட்டங்களுக்கான நிதி 4 மடங்காக அதிகரித்துள்ளது மற்றும் ஜிப்மரை சிறந்த முன்னோடி மருத்துவமனையாக மாற்ற தேவையான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று பேசினார். விழாவில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள் பாலச்சந்தர், அருண் நந்தி, தேவி பிரசாத், முகபத்ரா, செவிலியர் கேதரின் செல்வி, ஆடிட்டோரியம் ராம்குமார் ஆகியோருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜிப்மர் மக்கள் தொடர்பு அதிகாரி மகேஷ் செய்திருந்தார். ஆசிட் விற்பனையை 3 மாதத்தில் முறைப்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆசிட் விற்பனையை முறைப்படுத்த மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் 3 மாதங்களுக்குள் விதிமுறைகளை உருவாக்க வேண்டும். மத்திய அரசு தயாரித்துள்ள மாதிரி விதிமுறைகள் அடிப்படையில் புதிய விதிகள் ஏற்படுத்த வேண்டும். ஆசிட் வீசுவோரை ஜாமீனில் விட முடியாத வகையில் சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் உரிமம் பெற்றவர்கள் மட்டுமே ஆசிட் விற்பனை செய்ய வேண்டும். ஆசிட் விற்பனை குறித்த ஆவணத்தை அவர்கள் பராமரிக்க வேண்டும்.
மற்றும் யாருக்கு ஆசிட் விற்பனை செய்யப்பட்டது என்பது குறித்து விற்பனையாளர் பதிவு செய்ய வேண்டும். ஆசிட் வாங்குவோர் வசிப்பிட முகவரியுடன் கூடிய புகைப்பட அடையாள அட்டை வைத்திருப்பது கட்டாயம் என்றாலும் 18 வயதிற்கு கீழ் உள்ளோருக்கு ஆசிட் விற்பனை செய்யக்கூடாது. மேலும் ஆசிட் விற்பனை செய்வோர் தங்களிடம் உள்ள இருப்பு குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். கணக்கில் காட்டாமல் ஆசிட் இருப்பு வைத்திருந்தால் அதனை பறிமுதல் செய்வதோடு 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க வேண்டும் என்றும், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவை மொத்தமாக ஆசிட் வாங்கலாம். ஆனால் அந்நிறுவனங்கள் தாங்கள் வாங்கிய ஆசிட் குறித்து ஆவணங்கள் பராமரிப்பதோடு அதனை சம்பந்தப்பட்ட தாசில்தாரின் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும். நிறுவனங்கள் வாங்கும் ஆசிடை பராமரிப்பதில் ஒருவரை பொறுப்பாளியாக நியமிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுவையில் நகை வழிப்பறியில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்து 3 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். புதுவை கோரிமேடு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் தொடர் நகை வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேரை கோரிமேடு போலீசார் கடந்த மாதம் மடக்கி பிடித்து அவர்களிடம் விசாரணை நடத்தி தனிப்படை அமைத்து 20 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற 2 நகை வழிப்பறியில் ஈடுபட்ட குற்றவாளிகளில் ஒருவரான கதிர்காமம் ராம்குமாரை ஆய்வாளர் வீரவல்லவன் தலைமையிலான போலீசார் கைது செய்து நடத்திய விசாரணையில் அவர் காந்தி திருநல்லூரில் கமலா ஜெயந்தியிடம் சங்கிலியை பறித்துச் சென்றதை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவரிடம் சங்கிலியை உருக்கி செய்த மோதிரத்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தமிழகத்தைச் சேர்ந்த நீதிபதி சதாசிவம் இன்று பதவியேற்றார். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த அல்டமாஸ் கபீரின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து 40வது தலைமை நீதிபதியாக தமிழகத்தைச் சேர்ந்த சதாசிவம் இன்று பொறுப்பேற்றார். அவருக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இன்று பதவியேற்றுள்ள சதாசிவம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி வரை பதவியில் நீடிப்பார். தமிழகத்தைச் சேர்ந்த நீதிபதி பதஞ்சலி சாஸ்திரி கடந்த 1951 முதல் 54ஆம் ஆண்டு காலத்தில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தார். அவருக்கு பின் தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக 2வது தமிழர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் நீதிபதி சதாசிவம். புதுவை அபிஷேகப்பாக்கத்தில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டப்பணி நடைபெற்ற ஏரியில் கிடந்த எலும்புக்கூடுகளை போலீசார் சேகரித்து தடயவியல் துறைக்கு அனுப்பி வைத்தனர். புதுவை தவளகுப்பம் அருகே உள்ள அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கரையில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஏரி சீரமைப்பு மற்றும் ஆழப்படுத்தும் பணி நடந்து வரும் நிலையில் பணியில் ஈடுபட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ஏரியை சீரமைத்துக் கொண்டிருந்த போது அங்கு ஒரு எலும்புக்கூடு கிடந்தது. இதனை கண்டு பெண் தொழிலாளர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் இதுகுறித்து தவளகுப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். பின்னர் அங்கு கிடந்த எலும்புக்கூடுகளை சேகரித்து சாக்கு மூட்டை ஒன்றில் கட்டி தடயவியல் துறைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்து போனவர் 5 மாதத்திற்கு முன்னர் இறந்திருக்கக்கூடும் என்று தெரிவித்தனர். மேலும் இறந்தவர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அபிஷேகப்பாக்கத்தில் கடந்த ஏப்ரலில் காணாமல் போன முதியவர் அஞ்சா புலியின் எலும்புக்கூடாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் போலீசார் அவரது மகனை அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் எலும்புக்கூட்டில் இருந்த உடைகள், கயிற்றை பார்வையிட்ட அவர் இறந்தது தனது தந்தை என்று உறுதிப்படுத்தினார். இருப்பினும் மருத்துவர்கள் மருத்துவ சோதனை செய்த பின்பு எலும்புக்கூடுகளை உடைத்து மஜ்ஜைகளை பரிசோதிக்க ஐதராபாத்திற்கு எலும்புக்கூடை அனுப்பவும் தேவைப்பட்டால் DNA சோதனை நடத்தவும் முடிவு செய்துள்ளனர். பீகாரில் அடுத்தடுத்து மதிய உணவு உண்ட பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்பட்டதால் இனி மதிய உணவை தலைமை ஆசிரியர் ருசி பார்த்த பின்னரே குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்று அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நேற்று முன்தினம் மதிய உணவு உண்டு பலியான குழந்தைகளின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ள நிலையில் நேற்று மீண்டும் ஒரு பள்ளியில் கெட்டுப்போன நீரை அருந்தியதால் மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் 13 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளில் 3 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிகிறது. தொடரும் இதுபோன்ற சம்பவங்களால் பீகார் அரசு பள்ளிகளுக்கு ஒரு புதிய உத்தரவினை அனுப்பியுள்ளது. அதில் மதிய உணவு உட்பட குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் அனைத்து உணவுகளையும் தலைமை ஆசிரியர் உண்டு பரிசோதித்த பின்னரே குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிய உணவு திட்டத்திற்கு சப்ளை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் தரத்தை கண்காணிக்க குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. பீகாரில் அரசு ஆரம்ப பள்ளியில் மதிய உணவில் பாஸ்பரஸ் விஷம் கலந்திருந்ததால் 23 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதால் மதிய உணவு திட்டத்திற்கு சப்ளை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் தரத்தை கண்காணிக்க குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேலும் மதிய உணவு திட்டத்தை கண்காணிக்க ஏற்கனவே குழு அமைத்து செயல்பட்டு வருகிறது.
ஆனால் இத்திட்டம் சரியாக செயல்படுத்தப்படவில்லை. குறிப்பாக பீகாரில் குழந்தைகள் பலியான சரண் மாவட்டம் உள்பட 12 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படவில்லை. எனவே ஏற்கனவே உள்ள குழுவிற்கு துணையாக புதியதாக அமைக்கப்பட்ட கண்காணிப்பு குழு செயல்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா மருத்துவமனையில் தனது 95வது பிறந்த நாளை கொண்டாடினார். தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா நுரையீரல் கோளாறு காரணமாக கடந்த மாதம் பிரிட்டோரியாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இடையில் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருந்தது. இதனால் தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா தனது வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்தார். இந்நிலையில் மண்டேலாவின் உடல்நிலை தேறி வருகிறது. அவர் இன்று தனது 95வது பிறந்த நாளை மருத்துவமனையில் கொண்டாடினார். அவருக்கு உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மண்டேலா தனது படுக்கையில் உட்கார்ந்து டிவி பார்த்துக் கொண்டிருந்ததாக அவரது பேரன் நிதாபா தெரிவித்துள்ளார். மண்டேலாவின் பிறந்த நாளை தென்னாப்பிரிக்க மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வினை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டது. நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS மற்றும் முதுநிலை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்த இந்திய மருத்துவ கவுன்சில் முடிவு செய்து அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு மாநில அரசுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றம் உள்பட பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பொது நுழைவுத் தேர்வு நடத்த இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு அதிகாரம் இல்லை என்றும், பொது நுழைவுத் தேர்வு அறிவிப்பு அரசியல் அமைப்பு சட்டத்தின் 19, 25, 26, 29 மற்றும் 30 பிரிவுகளுக்கு எதிரானது. அதனால் மருத்துவ படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு அறிவிப்பை ரத்து செய்வதாக உச்சநீதிமன்றம் அறிவித்தது. மேலும் இந்த தீர்ப்பு ஏற்கனவே நடந்து முடிந்த மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை பாதிக்காது என்றும் தெளிவுபடுத்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.